பழைய மேட்டரா இருந்தாலும் பரவால்ல. இது 4 பேத்துக்கு நம்ம சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த மேட்டர பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹக்கீமி ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாப்ல. ஏன்டா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்கலாம். அங்க தான் இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட்டு. அந்த பொண்ணு 12 வருஷம் பெரிய பொண்ணு. காதல்னு வந்துருச்சு. 12 வருஷமா இருந்தா என்ன, 2 வருஷமா இருந்தா என்னன்னு நீங்க கேட்கலாம். அதுவும் மேட்டர் கிடையாது. மேட்டர் என்னன்னா, ஹக்கீமி ஏதோ சில்மிஷம் பண்ணிட்டாப்ல. அந்த காரணத்தினால ஒரு கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு நியூஸ் பேப்பர்கள்லாம் இந்த நியூஸ வெளியிடுறாங்க. நான் எப்பவுமே பெண்களுக்கு சாதகமா தான் இருப்பேன். அதனால என் ஹஸ்பண்டா இருந்தாலும் பரவால்ல, நான் இவன டிவோர்ஸ் பண்றேன். டிவோர்ஸ் கேஸ போட்டுட்டா ஹக்கீமியோட ஒய்ஃப். ஸோ ஹக்கீமி மேல இப்ப 2 கேஸ் ஆயிப்போச்சு. ஒரு கேஸு சில்மிஷ கேஸு. சில்மிஷ கேஸ்ல ஆதாரம் இல்ல. இந்த கேஸ ஃபைல் பண்ணவங்க வரவே இல்ல. அத வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருது. டிவோர்ஸ் கேஸ் வருது. நான் 2 வருஷம் உன் கூட கல்யாணம் பண்ணி இருந்துட்டேன். அதனால உன்னோட சொத்த சரிபாகமா பிரிச்சு, பாதி எனக்கு குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. கோர்ட்ல சரிம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்ததுல என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நம்ம அளவுக்கு பணக்காரன் இல்லைனாலும் ஹக்கீமி கிட்ட ஒரு 200 கோடி இருந்திருக்கும். அந்த 200 கோடி சொத்துமே அவங்க அம்மா பேர்ல தான் இருந்திருக்கு. ஹக்கீமி பேர்ல ஒரு நயா பைசா கூட இல்ல. ரூமர் என்னன்னா, ஜட்ஜ் அப்செட் ஆயி, "ஏன்டா ஒண்ணுமே இல்லாத சின்ன பையன்கிட்ட காசு புடுங்கவா பார்க்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலேயே கேஸ திருப்பி, "நீயும் அதே கல்யாணத்துல தானே இருந்த. நீ என்ன பண்ணு, உன்னோட சொத்துல சரிபாதியா பிரிச்சு, அந்த சரிபாதிய ஹக்கீமி கிட்ட குடுத்துரு." ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரியா ஹக்கீமி என்ன சொல்ல வராப்லன்னா, உங்கள உண்மையாலுமே நேசிக்கிற ஒருத்தங்க உலகத்துல இருக்காங்கன்னா, அது உங்க அம்மா மட்டும் தான் அப்படின்னு ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல தலைவன் சொல்லியிருக்கான்.